ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ். ஓகே சார், ஓகே, அவ்வளவுதான் சார். சார் பேசுங்க ஐயா. சார் ஒரு நிமிஷம், மறுமலர்ச்சி மாடல் போடலாமா சார்? போடுங்க ஐயா. மலர்ச்சி போடுங்க. பாடல், மறுமலர்ச்சி பாடல்னு சொல்லாதீங்க, மலர்ச்சி பாடல். மலர்ச்சி போடுங்க. மலர்ச்சி. சிவபாலன் சார் போடுறீங்களா? நீங்க தான் போடணும். நானா போடணுமா? சொன்னீங்கன்னா தானே அவர் போடணும். அதான் எனக்கு ஒண்ணும் சொல்லாம நீங்க போடலாமான்னு கேட்டுட்டு அமைதியா இருந்தா அவர் நீங்க போடுறீங்கன்னு நினைச்சு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நானும் ஒரே Prompt engineering is going to be the most in demand and highest paying entry-level job of 2020. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் செல்வ வணக்கம். இந்நிகழ்ச்சி நம்மளுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்மளது கூட்டத்திற்கு வரை புரிந்திருக்கும் வைப்ரண்ட் அசோக்குமார் சார் அவர்களுக்கும், ரிச் அருணகிரி சார் அவர்களுக்கும், ஓம்குமார் சார் அவர்களுக்கும், வேலுமதன் சார் அவர்களுக்கும், திலகம் அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் காலை செல்வ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம போன வாரம் பார்க்குற ஒரு நிகழ்வுல சார் ஒரு தொழில் ஆரம்ப உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அதுல மூலப்பொருள், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், மெஷினு, மேன் பவர், எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அடுத்தது இன்னொரு செக்டர்ல பார்க்கும்போது ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட்டிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ், சர்வீஸ், ஸ்பேர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியலா நம்ம என்ன நல்லா இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இப்ப ஃபர்தரா நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா நம்ம அசோக் மாஸ்டர் கம்மி பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். ஐயா, நம்ம எந்த லெவல்ல இருக்கணும் நீங்க தான் சொல்லணும். நான் மொத்தமா பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இல்ல, இந்த பொண்ணை பத்த அப்பா சொல்லுவார் இல்லையா, நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என் பொண்ணு இல்லையே என் கண்ணுன்னு. அந்த மாதிரி என் கண்ணே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதை நல்லா பார்த்துக்கொண்டது உங்க பொறுப்பு. நல்லது சார். சரிங்க சார். இப்ப நம்ம நானே எடுத்துக்கிறேன் சார் பொறுப்பை. இப்ப நம்ம இந்த எம்எம்டி கம்பெனிக்கு நம்ம ஒரு கம்பெனி ஆக்ட்ல கொண்டு வரலாம் நம்ம அருணகிரி சார் சொன்னாங்க. சார் இந்த கம்பெனி ஆக்டுக்கு எத்தனை பேர் சார் வேணும்? அதுக்கு கொஞ்சம் அருணகிரி சார் சொல்லாங்களா? சார் அதான் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு,
பார்ட்னர்ஷிப்பு, ஓபிசி, பிரைவேட் லிமிடெடு, பப்ளிக், ஸ்டேட்டு, சென்ட்ரல், பப்ளிக், ஸ்டேட்டு, சென்ட்ரலு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இவ்வளவு வெரைட்டி இருக்கு. இப்போ நம்ம வந்து கம்பெனி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா எல்லாமே வந்து அது இண்டிவிஜுவல் தான். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் என்னோட இதுதான் எல்லாமே. இப்போ நம்ம அப்படி இல்லை. இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில சேர்ந்திருக்கோம். ஸோ மினிமம் மோர் தென் 2 வந்தா பார்ட்னர்ஷிப்ல வரும். அப்புறம் என்ன பர்பஸ்க்காக நம்ம முதல்ல கம்பெனி ஆரம்பிக்க போறோம்? ஸோ நம்ம வந்து மென்டாரிங் தான் பண்ண போறோம். இந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் வந்து மென்டாரிங் பண்ண போறோம். ஸோ அதுதான் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க, வைப்ரண்ட் அசோக்குமார் ஐயா. ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி கொண்டு போனா வந்து பெட்டரா இருக்கும்? நான் ஆல்ரெடி வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சொசைட்டி ஆக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ரஸ்ட் ஆக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிரைவேட் லிமிடெட் ஒரு 3 கம்பெனி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ அதனால வந்து பார்ட்னர்ஷிப்ல கொண்டு போகலாம் அப்படின்னு லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகம். சரியா ஐயா? கம்பெனி ஆக்ட்ல தான் ஆமாங்க சார் ஆமாங்க. கம்பெனி ஆக்ட். அதான் கம்பெனி ஆக்ட் வந்து அதுதான் நான் இத்தனை வெரைட்டி இருக்கு, அதுல பார்ட்னர்ஷிப் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம். அதுக்கு இல்லையா என்ன சிவபாலன் ஐயா ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப நேரடியா கம்பெனி ஆக்டுக்குள்ள போயிட்டா இப்ப நமக்கு நிறைய செலவுகள் அதிகம். சரிங்களா? இப்ப அவர் சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு மட்டும் போட்டுட்டோம்னு வச்சுங்க, அந்த பார்ட்னர்ஷிப் டீடு செலவு மட்டும்தான். சரி சரி சரி. அந்த பேர்ல நம்ம அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ரைட் சார். அப்புறம் நம்ம பார்ட்னர்ஷிப்பா கம்பெனி வந்து அதான் இந்த கம்பெனி இயக்கிக்கலாம். நமக்கு தேவை என்னன்னா, இது கம்பெனி அப்படிங்கிறதுக்கு ஒரு நேம் வேணும், ரைட், ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும், ரைட் சார். தேவைப்பட்ட ஒரு ஆபீஸும் போட்டுக்கலாம். சரிங்க சார். சரிங்களா? அப்ப அந்த வகையில நமக்கு இப்ப எசென்சியலா இருக்க வேண்டியது ஒரு டாக்குமெண்ட். அந்த நேமுக்கான டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? அது டீடோட முடிஞ்சு போயிடும். நம்ம வேணா அதை ரிஜிஸ்டர் டீடா யூஸ் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர்ட் இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது அது பேர்ல ஒரு அக்கௌண்ட் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒர்க்கை தொடங்கி நம்ம செய்ய போறோம். ஏன்னா நம்மளது இது மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஆமா. சரிங்களா? அதே போல வந்தோம்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கிடையாது. ஆமா. நம்மளது பியூரா வந்தோம்னா மென்டாரிங், மானிட்டரிங், ட்ரைனிங் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நம்முடைய அனுபவத்தையும் திறமையும் தான் பயன்படுத்த போறோம். கண்டிப்பா. சரிங்களா? அது கூட சேர்ந்து அவங்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையில சொல்லி தரப்போறோம். அவ்வளவுதான். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு குரல் ஒண்ணு பார்த்தோம், வள்ளுவம் காட்டும் சொல்லிச்சதுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் உங்க கூட இணைவாங்க. அப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்குறது அப்படின்னா அவங்க பாக்குறதுல பெரிய, அதாவது விளைவு, ஒரு செயலுடைய விளைவாக அவங்க என்ன பாக்குறாங்கன்னா லாபத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. இல்ல நிறைய லாபம் வர தொழிலா இருக்குதான்னு மட்டும் தான் பாக்குறாங்க. அப்போ நிறைய லாபம் வர தொழிலாம் தாண்டி அந்த தொழில் அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், புண்ணியத்தை கொடுக்கணும். இதெல்லாம் இப்ப நமக்கு வந்து கண்களால பார்க்கக்கூடிய உருப்பொருளா இல்லைன்னாலும் இதெல்லாம் இருக்கிறத அவங்க உணர்வாங்க. எப்படின்னா அவங்க வந்து திகட்ட பணம் சம்பாதிக்கிற அன்னைக்குதான் அவங்களுக்கு தெரியும், இல்ல திகட்ட பணம் சம்பாதிச்சா கூட இன்னும் சிலதெல்லாம் தேவைப்படுதுன்னு. அப்பதான் அவங்க அதை தேட ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயத்த நம்ம ஆரம்பத்துல இருந்து கொடுக்க போறோம். என்னங்க ஐயா? ரைட் சார், ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். நான் கண்டினியூ பண்ணலாமா? எங்க டிராப் பண்ணாங்க? வந்துட்டேன். இப்போ அருணகிரி ஐயாவை நம்ம கண்டினியூ பண்ண வைப்போம். கண்டினியூ பண்ணுங்க ஐயா. சரி. அப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஓபிசி ஒன் பார்ட்டி கம்பெனி இல்லைன்னா 1 person கம்பெனி, பிரைவேட் லிமிடெடு, அதுலேயே வந்து எல்எல்பி இருக்கு, தென் வந்து பப்ளிக் செக்டார் ஸ்டேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சொசைட்டி, ட்ரஸ்ட், எக்ஸெட்ரா. ஸோ இப்போ நாம வந்து பார்ட்னர்ஷிப்பா பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் டைம் பேசினோம். ஐயாவும் அதை பத்தின ஐடியா கொடுத்தாங்க. இப்போ பிஸ்னஸ் வந்து நிறைய வந்து ஃபேமிலியில நடக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்குது, பிரதர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணுவாங்களா அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிவு பண்ண மாட்டாங்க. அவசியம் இல்லை, பதிவு பண்றதுக்கு அவசியம் இல்லை பார்ட்னர்ஷிப்ல. ஸோ மினிமம் 2 பேர் இருக்கணும், மேக்சிமம் வந்து 20 பேர் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
50-100 பேர் கூட இருப்பாங்க. மணி லெண்டிங் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல ஸ்டேட்ல எல்லா இப்போ ஒன்றியம்னா 499 ஒன்றியம் இருக்கு தமிழ்நாடு முழுக்க. 499 ஒன்றியல பிரான்ச் இருந்ததுன்னா 400 பேர் கிட்ட பார்ட்னரா இருப்பாங்க. ஆனா நம்ம இப்போ வந்து less than 15 தான் இருக்க போறோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கூட அவசியம் இல்லை, டீடு கூட அவசியம் இல்லை. அது ஒரு பார்ட். ஆனா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க தேவைப்படுது, இல்ல டீடு எங்க தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் வேணும். பிசினஸ்னா ஒரு அக்கௌண்ட் வேணும். ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட போகும்போது மோர் தென் 10,000 வந்து நீங்க கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது பை ரூல். ஆனா நம்ம வந்து இந்தியாவில் அதெல்லாம் யாரும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது இல்லை. அதனால வந்து மோர் தென் 10,000 போகும்போது வந்து செக் கொடுத்தாங்கன்னா எந்த அக்கௌண்ட்ல டிராப் பண்ணுவீங்க, அந்த அக்கௌண்ட்டுக்காக வேண்டி பண்ணணும். அப்ப நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு முதலீடு எதுவுமே தேவையில்லை. 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல நாம வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவ், மெயின் ஆப்ஜெக்டிவ் ஐயா சொன்ன மாதிரி பார்ட்னர் மென்டாரிங், மானிட்டரிங், கைடன்ஸ், கண்டினியூஸ் கைடன்ஸ், அதாவது ஹேண்ட் ஹோல்டு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம அந்த ஆப்ஜெக்டிவ் வச்சிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டிவ் எழுதிட்டு ஒவ்வொருத்தரோட அட்ரஸ் அதுல பதிவு பண்ணி எந்த அட்ரஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து இதை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். ஸோ பேசிக்கா கமர்ஷியல் கம்பெனின்னு வந்தப்ப கமர்ஷியல் ஆக்டிவிட்டி வந்துடும். கமர்ஷியல் ஆக்டிவிட்டி வந்தாச்சுன்னா அந்த அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸ் வந்து ரெண்டல் அட்ரஸா இருக்கும். ரெண்டல் அட்ரஸ் வந்து ஜென்ரலா 11 months போடுவோம் நார்மல் இதுக்கு. கமர்ஷியல் போது நம்ம மினிமம் 3 years, மேக்ஸிமம் 5 years 10 yearsலாம் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்ரஸ் வந்துடும். ஸோ அந்த அட்ரஸ் இதுல எல்லா பார்ட்னரோட கையெழுத்து, அதுல யார் வந்து கீ ரோல், அதாவது மேனேஜிங் பார்ட்னர், இந்த பிசினஸை காயின் பண்றதுக்கு வைப்ரண்ட் ஐயா அசோக்குமார் இப்போ மேனேஜிங் பார்ட்னரா இருந்தா மற்றவங்க எல்லாம் பார்ட்னர்ஸ், பார்ட்னர் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் இருந்தோம்னா 10 P10 அந்த மாதிரி இது எல்லாத்தையும் அதுல மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து பதிவு பண்ணிட்டோம்னா இல்லை அன்ரெஜிஸ்டர்டாகவும் வச்சுக்கிட்டு எம்எஸ்எம்இ அப்படின்ற போர்ட்டலுக்குள்ள போனோம்னா, ஆன்லைன் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு இந்த ஃபார்மும் நம்மளோட யாராவது ஒருத்தர் நேம்ல தான் வந்து இதை எடுக்க முடியும், சர்டிபிகேட் எடுக்க முடியும். அந்த சர்டிபிகேட் எடுக்காம கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து நார்மல் அக்கௌண்ட்ல மேக்ஸிமம் 20 lakhs வரல தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ கம்பெனி அக்கௌண்ட் போது அது கரண்ட் அக்கௌண்டா இருக்கணும். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஜெனரலா வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் தர்றதில்ல. இப்போ வந்து புதுசா ஒரு பேங்க் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற மணிக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் கரண்ட் அக்கௌண்ட்ல எத்தனை கோடி இருந்தாலும் வந்து இன்ட்ரெஸ்ட் தர்றதில்ல. ஸோ அப்போ வந்து அந்த எம்எஸ்எம்இ போர்ட்டலுக்குள்ள போயிட்டு நாம போட்டுக்கிட்ட டீடும் அது கேட்குற மினிமம் கேஒய்சி என்னென்ன இருக்கோ, அதாவது இப்போ ஐயா பேர்ல நம்ம பண்றோம்னா அவரோட ஆதார், பேனு, மற்ற டீடைல்ஸ், அட்ரஸ், எந்த அட்ரஸ்ல இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பதிவு பண்ணோம்னா செல்ஃப் ஜென்ரேட்டடு ஒரு சர்டிஃபிகேட் வரும். ஆண்டர்பிரினர் பார்ட்னர்ஷிப் ஆண்டர்பிரினர் சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு நம்ம எங்க அட்ரஸ்ல வந்து பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரஸ் நியர்பை உள்ள பேங்க்ல எந்த பேங்க் வேணுமோ, நேஷனலைஸ்டு பேங்க் வேணுமா, இல்லை வந்து ஐசிஐசி போன்ற பன்னாட்டு பேங்க், அந்த மாதிரி பேங்க்ல கூட நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது தேவைப்பட்ட மோர் தென் 1 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கன்வீனியன்ஸ் டு ஆப்ரேட் பண்ணும்போது இப்போ 10 பேர்னா மேனேஜிங் பார்ட்னர் ஒருத்தர், மற்றவங்களாம் பார்ட்னர்ஸா வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யார் அதை டிரான்சாக்ட் பண்ண போறாங்க, அகைன் இந்த 10 பேர்ல வந்து யார் அதை டிரான்சாக்ட் பண்ண போறாங்க. ஸோ மினிமம் 2 பேர் வந்து டிரான்சாக்ஷனை அவங்க நேம் கொடுத்து அந்த பேங்க்ல வந்து அவங்களோட கேஒய்சியை கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு ஒரு லெட்டரேடு வேணும். அதாவது ஒரு கம்பெனினா அந்த லெட்டரேடு வேணும். ஸோ லெட்டரேடு என்பது ஆட்டோமேட்டிக்கா அட்ரஸ் வந்துடும். நம்மளோட சார் சொன்ன மாதிரி எம்ப்ளம் தயாரிக்கணும். எம்ப்ளம் வந்து யூனிக்கா இருக்கணும். இந்த கம்பெனி பதிவு பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பேரும் யூனிக்கா இருக்கணும். நெட்ல வந்து இதுக்கு முன்னாடி யாருமே அதை வந்து எந்த ஃபார்ம்லயும் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சப்போஸ் டூப்ளிகேஷன் இருந்ததுன்னா பெரிய லெவலில் வளரும்போது கேஸ் போடுவாங்க. நான் அவங்களுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன், அதனால எங்களுக்கு தான் வந்து அதனோட உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அப்படிலாம் வந்து வரலாறுல நிறைய இருக்கு. ஆனா சின்ன லெவல்ல பண்ணும்போது பெருசா பதிவு பண்ண மாட்டாங்க. ஆனா அதே பேர்ல வளரும் போது பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு இதுக்காக நான் வந்து முதல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் எவிடன்ஸ்ல வந்து கோர்ட் ஆஃப் லால கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அப்போ பெரும் சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால நம்ம ஆரம்பிக்கிற நேமும் அந்த நம்ம உருவாக்குற எம்ப்ளமும் சிம்பிளும் வந்து யூனிக்கா இருக்கணும். அதுவே கிண்டியில வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர்னு சொல்லிட்டு அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் தான். அங்க வந்து இந்த இதை கொடுத்துட்டு அதை பதிவு பண்ண சொல்லி கொடுத்தோம்னா ரைட்ஸ் பண்ணி தரதுக்கு ஒரு 6 மாசம் 1 year எடுத்துப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அது தாண்டி நம்ம வந்து இமிடியேட்டா பண்ண வேண்டியது வந்து
பார்ட்னர் எல்லாரோட அட்ரஸும் யாரு பொறுப்பெடுத்து இப்போ சிவகுலான் ஐயா பொறுப்பெடுத்துக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரோட அட்ரஸும் என்னென்ன தேவையோ, ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வேற ஏதாவது பேசும்போது அதை தொடர்ந்து மேற்கொண்டு பேசலாம் ஐயா. தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு இப்ப தேவை வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு மேனேஜ்மெண்ட் பார்ட்னர் யாராவது ஒருத்தவங்க ஹெட்டா இருக்கணும்னு வச்சுக்கீங்களேன். அதை நம்ம யாரை இது பண்ணலாம்னு நம்ம ஒரு கருத்து பேர் நம்ம முடிவு பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றது 2 பேர் வேணுமா சார்? கரண்ட் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி வாரம் நம்முடைய இந்த கூட்டத்தை வந்து நீங்க நடவடிக்கைகளை பதிவு பண்றீங்களா? பதிவு பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப பேசுனதை எழுதிட்டு இருக்கேன் சார். அது ரொம்ப முக்கியம். அது சரி. ஆமா. இப்ப முக்கியத்துல நீங்க கேக்குறது நம்முடைய இந்த எம்எம்டிசி கம்பெனிக்கு வந்து என்னன்னா யாரை நம்ம மேனேஜிங் பார்ட்னரா போடலான்னு. ஆமா. ஆமா. எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுங்க ஐயா. சார் அதான் என்ன மத்த எல்லாருமா சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்க. ரைட். இப்ப அது ஒன்று தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அட்ரஸ் ஒன்று சொல்றோம்ல, அது எந்த அட்ரஸ்? நம்ம சென்னை அட்ரஸ் வச்சுக்கலாமா இல்ல சேலம் அட்ரஸ் வச்சுக்கலாமாங்கிறத அதையும் நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க சார். ஐயா அது நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போறதை பொறுத்து எந்த இடத்துல நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குதோ போட்டுட்டு அது பேர்ல நம்ம பண்ணிக்கலாம். ரைட். இப்ப நம்ம அதுல நான் ஒரு சஜஷன் மட்டும் ஒண்ணு சொல்றேன். நம்ம நாராயண ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தனியா ஒரு வீடியோ ஒன்று வச்சிருக்காரு அவரு. அந்த வீட்லயே நம்ம ஆபீஸ் அட்ரஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆபீஸ் அட்ரஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆபீஸ்னு போட்டு. ஏதாவது கமர்ஷியல் பிளேஸா இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல நம்ம ஆரம்பத்துல நம்மளுக்கு தேவை ஒரு அட்ரஸ் தானே சார். ஒரு அட்ரஸ் தானே. அட்ரஸ்க்கு ஒரு லெட்டர் ஹெட் ஒரு அட்ரஸ் தானே. அப்படிங்கும் போது சாதமா அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு நம்ம பிறகு போனா அது நம்ம நல்லா இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம கமர்ஷியலா மாத்திக்கலாம் சார். சரிங்கய்யா. சரி. மத்தபடி கேட்போம். ஏதாவது கமர்ஷியல் பிளேஸ் இருக்குதானே மத்தவங்க கிட்ட? இப்போ கமர்ஷியல் பிளேஸ் நம்ம சென்னையில தான் நல்லா இருக்கும்னு என்ன சார்? அட்ரஸ் வந்து சென்னை இருந்தா பெட்டர் சார். ஏன்னா இப்போ நம்ம உடம்புல வந்து செக்ரட்டரியேட் வந்து தலை தான். அதனால தமிழ்நாட்டோட தலைநகரம் வந்து சென்னை. சென்னையில ஒரு அட்ரஸ் இருந்து அந்த கம்பெனி செயல்படும் போது ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அந்த விதத்துல சென்னை வந்து பெஸ்ட் பிளேஸ் டு ஹேவ் த அட்ரஸ் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்க ஐயா. அப்படின்னா இப்ப சென்னையில நம்ம கிட்ட யார்கிட்ட கமர்ஷியல் பிளேஸ் இருக்குன்னு பாருங்க. அதான் சார் நாராயண் சார்ட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அது நாராயண் சார்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்காரு. அது நம்ம நாளைக்கோ நாளைக்கோ நான் அவர்கிட்ட கேட்டுட்டு அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன் சார். நான் அது என் பொறுப்பு நான் கன்ஃபார்ம் பண்றேன். அப்புறம் இன்னொன்னு இப்ப நம்ம வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து நாராயண் சார் அட்ரஸ் வச்சுக்கிறதுக்கு நானு ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? இல்ல ரெசிடென்ஷியல் அட்ரஸ் நம்ம கமர்ஷியலா பயன்படுத்திக்கிறதுல நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்ல அது சரி, அது லீகலா சரியில்லை சார். அதாவது இப்போ ஒரு கம்பெனின்னு வந்தாச்சு, அந்த கம்பெனி ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பா வேணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி தான் அந்த சர்டிபிகேட்டை பர்சீவ் பண்ண போறோம். உத்தியோக் அப்படின்ற சர்டிபிகேட் விச் கம்ஸ் அண்டர் தி எம்எஸ்எம்இ, அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஆக்ட் அதுல தான் வருது. அதுல சில பெனிஃபிட் இருக்கு. ஜென்ரலா வந்து ப்ரொடக்ஷனு சர்வீஸ்னு பிரிப்பாங்க. ஸோ நம்மளது வந்து சர்வீஸ்ல வரப்போகுது. ஸோ அப்படி வரும்போது எந்த அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த அட்ரஸ் வந்து ரெசிடென்ஸா இருந்ததுன்னா இட்ஸ் நாட் அ குட். எதுவும் பெரிய மிஸ்டேக் இல்லை ஆரம்பத்துல. ஆனா வந்து பெரிய லெவல்ல வளரும் போது அந்த அட்ரஸ் வந்து தடையா இருக்கும். ஸோ அதனால ஒரு அட்ரஸை கொடுக்கறது வந்து முதல்லயே வந்து அது ரொம்ப நாளுக்கு மாத்தாது, அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மாத்தாத மாதிரி கமர்ஷியல் அட்ரஸா இருந்தா பெட்டர் அப்படின்றது என்னோட சஜஷன். ரைட் சார். ஒண்ணும் இல்லை சார். இப்போ அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாராயண் சார் பேர்ல தான் இருக்கு. அவர் பேர்ல தான் அந்த வீடு இருக்குது. நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம கமர்ஷியலா மாத்திக்கலாமே அப்படிங்கிறது ஒரு என்னோட சஜஷன் சார். அது முடிவு பண்ணலாம் சார். நம்ம டியூ கோர்ஸ் மேபி 1 வீக் டைம்ல டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணலாம். அடுத்த பாயிண்ட்க்கு நகருங்க. ரைட். அப்புறம் அது ஒரு பாயிண்ட் ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட்டுங்கிறது அக்கௌண்ட் சென்னையில இருக்கலாம். அந்த அக்கௌண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட இந்த டீமுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பார்ட்னர், முக்கியமான பார்ட்னர், கீ ரோல் பார்ட்னர் நம்ம வைப்ரேட் அசோக் குமார் சார் வச்சுக்கலாங்கிறது என்னோட சஜஷனு. அதையும் நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் எல்லாரும் பிளான் பண்ணி சொல்லுங்க. குரூப்லயும் டிஸ்கஸ் பண்ணுங்க. இது என்னோட ஆசையும் கூட, எல்லாரோட ஆசையும் இருக்குங்கிறது. அதே மாதிரி அக்கௌண்ட் சார் கண்டிப்பாங்க ஐயா, கரெக்ட் தான் அசோக் சார். நாமினேட் பண்ணிடலாம்.
ரைட், நான் அப்படி முடிச்சுக்கிறேன். சார் இருக்கும். அடுத்து அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே அந்த அக்கௌண்ட் வச்சு சார் சொல்லுங்க இல்ல சார். மேனேஜிங் பார்ட்னரா நான் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. அப்படிங்களா சார்? சார் ரைட், ஆமா. நானே ஒருத்தர் யார் பண்ணிப்போம். நான் இன்னொரு சார் உங்களில் யாராவது ஒருத்தர் இருக்கிறது தான் சார் எனக்கு சிறப்பு. ரைட் சார், ரைட் சார். அதையும் நம்ம வந்து அடுத்த மீட்டிங்ல இந்த மீட்டிங்ல நான் பிளான் பண்ணி அடுத்த மீட்டிங் பிளான் பண்ணிக்கோம் சார். நம்ம அருண் சொன்ன மாதிரி நம்ம அடுத்தடுத்து அதை முடிவு பண்ணிப்போம். அதே மாதிரி இன்னொரு சஜஷன் என்ன, அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கிற நம்ம அருணகிரி சாரும் நாராயண் சாரும் அதை ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன் சார். சரிங்க. அது போல வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அடுத்தது சார் சொல்ற மாதிரி அந்த லோகோ டிசைன்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல இது வேணும், அதுக்காக எம்ப்ளம் ஒன்று வேணும், லோகோ ஒன்று வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ஒன்று வேணும். இதெல்லாம் நம்ம வரக்கூடிய இதுல என்ன மாதிரி எல்லாம் பேர்ல இமெயில் ஐடி வைக்கலாம், லோகோ வைக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வரல. ஏன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நாராயண் சாருக்கு ஒரு ஃபங்க்ஷனு, இப்பதான் ஹாப்பி கண்ணன் சார் வந்திருக்காங்க. ஏற்கனவே இன்னொரு சார் வந்து நான் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா அடுத்த மீட்டிங்ல முடிவு பண்றோம். ஏன்னா தை மாசத்துக்குள்ள நம்ம யார் யார் என்னென்ன பண்ண போறோங்கிறத முடிவு பண்ணிட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் சார், நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் சார். ரைட் சார், பேசுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா யாரு? அருணகிரி இல்ல சார். இல்ல சார், அதான் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அக்கௌண்ட் ஆபரேட் பண்றது வந்து ஐ திங்க் கம்பெனி நம்ம எம்எஸ்எம்இல அப்லோட் பண்ணி சர்டிபிகேட்டை பர்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன். சின்ஸ் நான் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால நான் அதுக்கு சூட்டபிளான பர்சனான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும் அக்கௌண்ட் ஆபரேஷனுக்கு. சாரும் வந்து மேனேஜிங் பார்ட்னர் நீங்க இருங்க சார், அதான் அப்படிதான். அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நீங்களும் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால அது அது சரியா இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற யாராவது பண்றது பெட்டர். காதுல விழு சார், ஆடியோ கேட்கல. இல்ல சார், இது என்ஜிஓ சார் இருந்தா கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல, இப்பதான் கேக்குது. சரி பேசுங்க சார். அதான் சார், இது என்ஜிஓ இல்ல. என்ஜிஓ இருந்தா நம்ம வந்து அருணகிரி சாரை செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ செக் பவர்லாம் அவர்கிட்ட கொடுத்தோம்னா இது ஒரு கம்பெனின்னு ஆகும்போது அவர் கம்பெனிக்குள்ள இருக்கிறாருன்றது நாளைக்கு தெரியும். அவரு ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ன்றதுனால அவருக்கு லீகலான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேற ஆகஸ்ட்ல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ரொமோஷனும் இருக்குது எனக்கு. ஏற்கனவே 1 year டிலேல வாழ்த்துக்கள் சார். அதனால என்னோட நலனும் நீங்க கருத்துல கொள்ளும்படி கேட்டுக்கிறேன். ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். மற்றபடி அதாவது பை ரைட்டிங் இல்லாம இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஐ வில் பி தேர் இன் த கம்பெனி. அது என்ன மாதிரியான ஆங்கிள் நீங்க எது கேட்டாலும் நான் அதுக்கு எல்லா விதமும் ட்ரை பண்றேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை ஷேர் பண்றேன். அந்த மாதிரி சார் வந்து வெளியில இருந்தே ஆதரவு தருவார். வேணும்னா கிளைண்ட் நேம் போட்டுக்கலாம். பட் அவங்களுமே நான் இந்த ஆல்ரெடி ஒரு நிறைய கடந்து வந்ததுனால நாட் வில்லிங் அட்ரஸ் அவ்வளவு ஈஸியா சைன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்களை ஆப்ரேட் பண்ணுங்க, நான் வந்து வெளியில இருந்து ஆதரவு தந்து அதுக்கப்புறம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையனுக்கு என்ன ஆயிடுச்சு சார்? சார் பெரிய 2 சன், ஜோதிர் ஆதித்யகிரி, ஜோதிர் சந்திரகிரி. பெரியவன் வந்து 22. பெங்களூர்ல தான் இருக்கான் சார், பனர்கட்டா ரோட்ல தான் இருக்கா. நீங்க பெங்களூர்ல எந்த இடத்துல இருக்கீங்க? இப்பதான் 4 மாசம் ஆச்சு வேலைக்கு போய். அதான் பெங்களூர் கொஞ்சம் முன்னாடி மாலூர்னு ஒரு இடத்துல இருக்கிறேன். பனர்கட்டா ரோடு வந்து இந்த ஓசூர்ல இருந்து கனெக்ட் ஆகுது இல்லைங்களா, ஸ்ட்ரைட்டா போகும்போது ஃப்ரண்ட்லயே வந்துடுது. சரி சரிங்க. வெப் சர்வீஸ் அந்த இதுல இருக்கான் சார். சரிங்க, நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப சிவபாலன் சார், இப்போ நம்முடைய வாட் நெக்ஸ்ட், நம்முடைய அடுத்த மூவ் என்ன சார்? அடுத்த மூவ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு இடத்துல நம்ம யாரு தலைவர் இதெல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னதான் ஹாப்பி கண்ணன் சார் வீடியோ ஓபன் பண்றாரு. பேசுறாங்களோ அப்ப நம்ம திறந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இப்படியே மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரான்னு தெரியல. நாம அடுத்து 3 உடனே வீடியோ ஓபன் பண்ணிட்டாரு. சொல்லுங்க, வாங்கய்யா. சார் இப்ப என்ன ஒரு யோசனை சார், இப்ப நம்ம இது எல்லாத்தையும் இந்த ட்ரஸ்டிங் நம்ம யாரு என்ன நேமு, அட்ரஸ், யார் ஆப்ரேட் பண்ண போறோம், யார் மேல இதை மட்டும் முடிவு பண்ணிட்டோம்னா அடுத்து இது சம்பந்தம் மார்க்கெட்டிங் எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஒரு ஜூம் மீட்டிங்லேயே கொடுத்துட்டீங்கன்னா நான்லாம் அந்தந்த ஏரியாவில் அப்படியே இருக்கிறவங்க வந்து அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா ஏற்படுத்திடலாம் சார். அதாங்க, இப்ப நீங்க வந்து பேக் ஆபீஸ் ஒர்க். ஆமா
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆ, நம்ம கம்பெனியினுடைய வேலை என்னமோ ஆ. அதை எங்க நம்ம ஆரம்பிக்க போறோம்? நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு ஒரு குறிப்பிட்ட தேதி ஒண்ணு குறிப்பிட்டு அன்னைக்கு எல்லாரும் சந்திக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு ஒண்ணு ஏற்படுத்திட்டு அன்னையில இருந்து ஆரம்பிக்கலாங்கிறது என்னோட ஆசை சார். ஒரு இல்ல அதான் தேதி சார், ஒண்ணு. என்ன ஆரம்பிக்க போறோம், எப்படி ஆரம்பிக்க போறோம், எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? சார் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டீடு தான் போடணும், பார்ட்னர்ஷிப் டீடு தான் போடணும். டீடு போடும்போது நம்ம கையில டீடு ரெடி பண்ணி. சார் கேட்கல, பேசுறது கேட்கல. சிவபாலன் சார் பேசுறது கேட்கல. போன் வந்துருச்சு ஒண்ணுல. இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம என்னன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் டீடுக்கு எல்லாருமே சைன் பண்ணி ஆகணும்னு வச்சுங்களேன். சைன் பண்ணும்போது கண்டிப்பா திரும்ப கால் வருது. நம்மளுக்கு சாரி கால் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீடுக்கு சைன் போடுறது கண்டிப்பா எல்லாம் கேதர் ஆகி தான் ஆகணும். ஏன்னா நம்ம டீடை ஒருத்தவங்களும் போஸ்டர் கொடுத்து நம்ம இது பண்ண முடியாது. அது இருக்கிற பட்சத்துல நம்ம எல்லாரும் ஒரு நாள் கூடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும், நல்லா இருக்குங்கிறது தான் சார் என்னோட. அன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசிட்டு போயிடலாம், அந்த டீட்ல சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ண போறது கிடையாது, கையில தான் வச்சுக்க போறோம். அப்ப யார் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறாங்களோ அந்த நேரத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண போறோங்கிறத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா மினிமம் என்ன கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும் நம்மளோட அக்கௌண்ட் ஓபன் பண்றது இருக்குங்கிறது அதுவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சார். சார் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன தேவை? 1000 இல்ல 500 இல்ல 2000, அந்த இடத்த பொறுத்து. அதாவது மாநகரமா நகரமா அந்த மாதிரி டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ். கரண்ட் அக்கௌண்ட்ல மினிமம் 5000, அதிகபட்சமா வந்து 20,000 25,000. பிரைவேட்லாம் போனீங்கன்னா ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் போனீங்கன்னா 25,000 போட சொல்றாங்க. அப்படி போட சொல்றதுக்கு அவங்க சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் தராங்க. அதனால வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ற அமௌண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு, வேற எதுவும் கான்ட்ரிபியூஷன் இனிஷியலா இல்ல. இல்ல ஒரு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றா எல்லாரோட ஈக்குவல் ஷேர் வந்து ஒரு ஏதோ ஒரு 1000 2000 போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன், அதுல ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு சிறுதா ஒரு கார்டு அடிக்கிறோம், ஒரு லெட்டர் ஹெட் அடிக்கிறோம், அதுக்கெல்லாம் கூட நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்ல. அந்த செலவுகள் இருக்கும்ல. அப்ப போய் சரியான இன்டர்பிரேஷன். அதாவது இப்ப பார்ட்னர்ஷிப்னு வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்தா மினிமம் 51%, 49%. இந்த 51% இருக்கவங்க தான் ஓனரா இருப்பாங்க, கம்பெனியோட ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. 49 வந்து ஓனர்ஷிப் கிடையாது, மேக்ஸிமம் ஷேர் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இப்ப 10 பேர் வரும்போது 100 ஷேரை வந்து 10 ஷேரா டிவைட் பண்ணோம்னா ஈக்குவல் பார்ட்னர்ஷிப். அதுல ஒருத்தர் மேனேஜிங் பார்ட்னரா இருப்பாரு, மத்தவங்க P1, P2, P9, P10 வரல இருப்பாங்க. அதை வந்து அந்த டீட்லயே எழுத வேண்டியிருக்கும். நாளைக்கு எக்ஸிட் ஆகும்போது எடுத்தோன்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க, அதுலயும் அது அந்த இது இருக்கும். அவங்க பார்ட்னர்ஷிப் வந்து மினிமம் அக்ரிமெண்ட்ல வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு பர்சனல் அதுக்கு ரீசனுக்காக வெளியே எக்ஸிட் ஆகுறாங்கன்னா அதுவுமே அதுல வந்து லாஸ்ட்ல அந்த எக்ஸிட் கிளாஸ் போட்டு எல்லாம் எழுதிட்டோம்னா டீடைலா இருக்கும் பார்ட்னர்ஷிப்போட. அதான் நம்மளோட பங்கு என்ன, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இன்கேஸ் அதுல இருந்து அவுட் ஆனா நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அதுல இருக்கும். ரைட் சார். அப்ப நம்ம வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் ஒரு ஆள் பண்ண போறோங்களோ அதையும் நம்ம அதை ஃபைனல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்ப பெருசா தேவைப்படாது. நம்ம தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆபீஸ் ஒன்று கிடைக்க போகுது. இப்ப நம்ம சின்ன லெட்டர் ஹெட், விசிட்டிங் கார்டு மாதிரி போறது தான் தேவைப்படும் வச்சுங்களேன். அதையும் பிளான் பண்ணிட்டு நம்ம ஒரு கேதர் ஆகி அன்னைக்கு இப்ப டாக்குமெண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் டீட் அடிச்சுட்டு அன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கிற போது சைன் பண்ணிக்கிட்டு ஒரு கெட் நம்ம கலந்துட்டு போற மாதிரி தான் நல்லா இருக்குங்கிறது என்னோட இது சார், பொதுவானது கருத்து. இல்ல லெட்டர் அடிக்கிறது மட்டும் இல்ல சார், லெட்டர் அடிக்கிறது மட்டும் இல்ல, இது வந்து எம்ப்ளம் இருக்கு இல்லைங்களா, அந்த எம்ப்ளம் டிசைன் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் டிசைனர் கிட்ட கொடுத்து பண்ணும்போது டெஃபினட்டா அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அது யூனிக்கா இருக்கும், நல்லாவும் இருக்கும். எல்லாரோட ஐடியாவும் அதுல போட்டு அதை வந்து ஷேர் பண்றது கம்ப்யூட்டர்ல வச்சு பண்ணலாம். அது போக இமிடியேட்டா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும். கம்பெனிக்கு வெப்சைட் டெவலப் பண்ணாதான் கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டுல நம்ம கொண்டு போனோம்னா டைனமிக் வெப்சைட் பண்ணணும். ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணா ஒண்ணுமே தேவை இருக்காது. டைனமிக் வெப்சைட் பண்ணும்போது தான் நமக்கு செலவு இருக்கு. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் முதலீடு வேணும் இப்ப சொன்ன விஷயங்களுக்குலாம். ரைட் சார், ரைட் சார். ஸ்டார்டிங்ல வெப்சைட்டுக்கு அவ்வளவு தூரம் தேவைப்படுமா சார்? வெப்சைட்டுக்கு மட்டும் இல்ல சார், அந்த எம்ப்ளம் டிசைனு, வெப்சைட் டெவலப்மெண்ட், அந்த கிளவுட்ல ஸ்டோரேஜ் வாங்கி வைக்கிறதுக்கு, நம்மளோட ஆக்டிவிட்டி இப்ப சார் சொன்னாங்க இல்லைங்களா, ரெக்கார்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து வெப்ல நம்ம இது பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து வெப்சைட்ல லோட் பண்ணும்போது தான்
கம்பெனி வந்து மோர் ஆக்டிவா இருக்கும். மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்பியரன்ஸை கொடுக்கும். பர்செப்ஷன் கிடையாது. ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். சார் சொல்லுங்க சார், அசோக் குமார் சார். இல்ல அதான் சார், நமக்கு வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வெப்சைட் தேவை சார். வெப்சைட் இருந்தாதான் நம்ம வந்து ஒருத்தவங்க பேசும்போது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல யாரா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதாவது நம்ம 2 வேலையை செய்யணும். ம். ஒண்ணு, கம்பெனிக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். ம். இப்ப அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ம். அதாவது கம்பெனி செய்ய போற வேலையை பத்தி பேசணும். கண்டிப்பா. இல்ல அதுல என்ன ஸ்டெப் பண்ண போறோம் நம்ம, வாட் நெக்ஸ்ட். சார் நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நம்ம என்னென்ன இருக்குதோ அதுல எல்லாம் நம்மளோட கம்பெனியை பத்தி ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்டிங்ல கொடுக்க போறோம் சார். ஆனா எங்க ஊர்ல நான் இருக்கேன்னா நியர்பை எங்க ஊர்ல இருக்கிறவங்ககிட்ட நான் என்னோட கம்பெனியை பத்தி ப்ரொமோஷன், நம்ம கம்பெனியை பத்தி ப்ரொமோஷன் கொடுக்க போறோம் சார். ம். ஸ்டார்டிங்ல அப்படிதான் சார் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒருத்தர் சைட்ல அவங்க சைட்ல தெரிஞ்ச அவங்களோட ஃபேஸ்புக் ஐடியோ, இன்ஸ்டாகிராம் ஐடியோ, அவங்களுடைய நம்மளோட ஸ்டேட்டஸ்லயோ டிபியா வைக்கிற போது அது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரொமோட் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு இதா கிடைக்கும். சோ இதுக்காக கொஞ்சம் டிராவல் பண்றது நான் தயாரா தான் இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன். இல்ல டிராவல் பண்ண தயாராகிறீங்க, ஓகே. நான் கேட்கறதுன்னா, இப்ப நம்ம கையில வந்து நம்ம Facebookல, அதாவது சோசியல் மீடியால விளம்பரம் கொடுத்து விளம்பரத்தை பார்த்து வராம இல்லாம, நமக்கு டைரக்ட் டு டைரக்ட் ஃபேஸ் தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? அது ட்ரை பண்ணும் சார். ட்ரை பண்ணா இருப்பாங்க சார். இப்ப நானே இப்ப எங்க ஊர்லயே 2 3 பேர் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப அதுவே நான் அது வந்து நம்ம உள்ளார வர கொண்டு வந்துரும். அவங்கள கிளைண்ட்ஸா கொண்டு வந்துரும் வச்சுக்கீங்களேன். ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது. கிளைண்ட்ஸா கொண்டு வரது வாய்ப்புகள் இருக்கு. சரி. ஏன்னா இப்போ நாம லீகலா தொடங்கணும், லீகலா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். இல்ல அது வந்து அரசாங்கம் வகுத்து வச்சிருக்கிற விதிமுறைகள், அதை செஞ்சு நம்ம பண்ண போறோம். ஒரு பக்கம். 2வது, நம்ம என்ன நாம செய்ய போறோமோ அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த பயணத்துல போகும்போது நமக்கு எதெல்லாம் சரியா பண்றோம், எதெல்லாம் தப்பா பண்றோம்னு நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். அதாவது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி சிலருக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? செய்யலாம் சார். ம். அப்படி நம்ம 12 பேர் இருக்கிற 12 பேரும் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கம்பெனி கையில எடுத்தோம்னா, ஒரு 10 கம்பெனிக்கு அந்த மாதிரி நம்ம மென்டர் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம என்னென்ன எங்கெங்க கவனத்தை செலுத்த வேண்டியிருக்குது, என்ன பண்ண வேண்டியிருக்குது, டெக்னிக்கல் வைஸ் டெக்னாலஜியா நம்ம எங்கெங்கெல்லாம் டெவலப் ஆக வேண்டியிருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தெரியுமே நமக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா சார். கண்டிப்பா. இப்பெல்லாம் இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் இப்போ சார்லாம் வந்து போலீஸ் வெல்னஸ் ட்ரைனிங் பண்றாங்க. நிறைய இன்ஸ்டியூட்டுக்கு போறாங்க. டிப்ளமோ காலேஜ் போறாங்க, ஐடிஐ காலேஜ் போறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் போறாரு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கம்பெனியோட டேக்கும் கேரி பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ அப்படி ஸ்லோவா ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா தென் ஃபார்மேஷனும் பேரலா வந்துரும் அப்படின்றது ஈஸியா இருக்கும். அந்த இல்ல இல்ல பாயிண்ட்ல தான் சார் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும். அது எப்படின்னா, நம்ம லீகலா பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்ச பிறகு, சரிங்களா? ஆனா நான் சொல்ல வர்றது இப்ப என்னன்னா, நம்மளுடைய பிரதான வேலை என்னவோ அந்த வேலையை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு மாதிரியாக, ஒரு முன்மாதிரி திட்டமாக ஆரம்பிச்சா என்னன்றதுதான். பண்ணலாம் சார். கண்டிப்பா நம்ம வந்து 10 பேரோ 12 பேரோ ஒரே இடத்துல மீட் பண்ணி ஒரு ஃபார்மலா வந்து என்ன பண்ண போறோம் ஆக்டிவிட்டி, அதாவது கம்பெனி ஆக்டிவிட்டி. இப்ப நம்ம பேசினது எல்லாமே ஆக நம்ம கம்பெனி ஒரு ஃபார்மிங்கான ஆக்டிவிட்டி. கம்பெனியா ஆஸ் அ கம்பெனியா என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நாம என்ன வந்து அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கிட்டோம், இல்ல என்ன வளர்த்துக்க வேண்டி இருக்கு இன்னும். ஃபர்ஸ்ட் போகும்போது ட்ரையல் பேசிஸ்ல என்ன மாதிரியான ஏரியாஸை டீல் பண்ணலாம், டாபிக்ஸ் சொல்றேன் நான். ஸோ அது கூடி பேசினா சரியா இருக்கும். இல்லைன்னா இந்த ஜூமே வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி மீட் பண்ண நான் மேபி வீக்லி ஒன்ஸ்ன்றத டுவைஸ் த்ரைஸா பண்ண நல்லா இருக்கும் சார். ஷேப் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். ம். ஏன்னா சார், நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஊர்ல இருக்கிறோம், சரிங்களா? நம்மளுடைய முதல் சந்திப்பு வந்து நம்ம சிவபாலன் சொன்ன போல டீடு அன்னைக்கு வச்சுக்கலாம். சில எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல சந்திக்கிறதுன்றது, அதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால நம்ம எதை டிஸ்கஸ் ஆனாலும் இப்ப ஜூம்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். பண்ணிட்டு இப்ப கம்பெனி வேலை நம்ம, அதாவது கம்பெனிக்காக செய்யற வேலையெல்லாம் நம்ம பண்ணதான் போறோம். நம்ம 12 பேர் பண்ண போறது. அதனால நம்ம பொறுப்புகள் மட்டும்தான் இருக்குது. ஆனா கம்பெனி மத்தவங்களுக்காக என்ன செய்ய போதோ
அதுல நம்ம பொறுப்பும் இருக்குது, மத்தவங்க பொறுப்பும் இருக்குது. அப்ப அந்த வேலையை நம்ம எங்க ஆரம்பிக்க போறோமோ அந்த ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்ற. ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அப்ப அதுக்காக நம்ம 12 பேர்கிட்ட யார் யாருக்கிட்ட அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறு தொழிலோ குறுதொழிலோ இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சார் நம்ம சென்னையில நிறைய இருக்கு சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார்டு கொண்டு போய் கொடுத்துட்டு பேசினா பெட்டரா இருக்கும் சார். அதனால வந்து மினிமம் ஒரு விசிட்டிங் கார்டாவது போட்டு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன ஏரியா கவர் பண்ண போறோம், என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கலாம், அதுதான் சொல்ல அந்த மாதிரி. வரேன். அதுதான் சொல்ல வரேன். நம்ம விசிட்டிங் கார்டு எல்லாம் போட்டுக்கலாம். அது நமக்கு நம்ம பண்ண போறது அது. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போதைக்கு ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஒரு நோட்டீஸ் மாதிரி தயார் பண்ணி நமக்கு நோன் சர்க்கிள் இருக்கு பாருங்க, அதுல கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு நம்மளுடைய விசிட்டிங் கார்டு வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளுடைய நோன் சர்க்கிள் அப்படிங்கிறதுனால. நான் என்ன ஆங்கிள் சொல்றேன்னா சார், இப்போ இந்த ஏர்போர்ட் அந்த பிளேஸ்ல இருக்கிறதுனால அங்க வந்து நிறைய கொரியர் பாத்தீங்கன்னா ஒரு 2000 கம்பெனிஸ் வந்து டெய்லி அங்க வராங்க சார். இப்போ அவங்க கிட்ட வந்து நான் ஆஸ் எம்ப்ளாயியா வந்து என்னோட கார்டு தான் கொடுக்கணும். இதை கொடுக்கும்போது நான் அந்த ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தாதான் அந்த அதுலயே வந்து என்ன பண்றாங்கன்னு சின்ன பிரீஃப் இருந்தாதான் அது சம்பந்தமான கான்டாக்ட் கனெக்ட் பண்ண முடியும்ன்றதுக்காக சொல்றேன் சார் நான். இல்ல அதுதான் சார் நானும் சொல்ல வரேன். நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச பிறகு லீகல் ஃபார்மேட் வந்து கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு சார். நம்ம இப்ப அதுக்கு முன்னாடி பிசினஸ் எடுக்கலாம் இல்லைங்களா? இல்ல போய் பேசலாம் அவங்களுக்கு தேவைப்பட்ட. அதுதான் சார் சொல்ல வரேன். இப்போ கொரியர்னா இப்ப சொல்லக்கூடிய கார்டு கொடுக்குற கொரியர்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் சொல்றது என்ன, கொரியர் இல்ல சார், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கூட கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் கொரியர் அடங்கும். ஆமா, கொரியர் அடங்கும் அதுல. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நமக்கு ரொம்ப நோன் சர்க்கிள் இருப்பாங்கல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நம்ம உரிமையா பேசி பழகக்கூடிய ஆட்கள், அதுல யாரெல்லாம் பிசினஸ் வச்சுக்காங்களோ அதை இப்போ எடுத்து மென்டர் பண்ணலான்ற. அவங்களுக்கு எல்லாம் நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா வாய் ஒப்புதலே டாக்குமெண்டா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். அந்த மாதிரியான ஆட்களை முதல்ல எடுப்போன்றேன். ஓகே சார், பார்க்கலாம். சரிங்களா? அப்படிங்க சார், நீங்க பேசுங்க. ஓம்குமார் சார் உங்க கருத்து சொல்லுங்க. மேடம். கரெக்ட் தான் சார். ஓகே சார் சொல்றது. சார் வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்க மேடம். பேசுங்க. சார் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சோழமலை ஏஜென்சிஸ்னு ஒண்ணுங்க சார். எல்லா ப்ராடக்ட் ஃபுல்லா கொண்டாந்து ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருவாங்க சார். அங்கிருந்து எங்கெங்க எடுத்துட்டு போகணுமோ பெரிய பெரிய ஷாப்புக்கெல்லாம் கொண்டு போறாங்க. அதுல தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு ரொம்ப அவரு சீனியரா இருக்காருங்க கோயம்புத்தூர்ல. அவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரியுங்க. அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க சார். நீங்க சொல்ற விஷயத்த நான் அவர் மூலமா என்ன பண்ணணும், உங்கள்ட்ட என்ன நான் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்க. அது மூலமா நான் ஃபர்தரா அடுத்த விஷயத்த நான் மூவ் பண்றேன் சார். சார் நான் பேசலாங்களா சார்? நன்றி சார். ஆக்சுவலி உண்மையாலுமே அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். உண்மையாலுமே இந்த மீட்டிங் வந்து ரொம்ப அருமையா ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. பட் நாம ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறோம், ரன் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா இப்படி ஒரு புதிய விதம் அப்படிங்கறதுனால அது எப்படி, அதோட பக்குவங்கள் என்ன, அதோட தொடர்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி இப்பதான் நான் ஒண்ணு தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். நீங்க பட் கம்பெனிகளுக்கெல்லாம் நாம மீட்டிங்ஸ் போறோம், ட்ரைனிங் போறோம், எடுக்கிறோம். பட் அதோட நம்ம வந்துடுறோம். பட் அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காகவே நம்ம ஒன்று செய்ய முடியுமா அப்படிங்கிறது நாமினி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். பட் அது எப்படி பண்ணலாம், என்ன ஏதுங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் சார். ப்ளீஸ். சார் நான் வேலு பேசுறேன் சார். கொஞ்சம் வேகமா பேசுங்க, வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு. ஓகே சார், நான் ஆஃபீஸ்ல இயர்ஃபோன் பேசிட்டு இருக்கேன். ஓகே பேசுங்க. ஓகே சார். சரி, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து இப்போ நம்ம பைலட் ரன் மாதிரி இப்போ சொன்னது பைலட் ரன் தான். இப்போ எக்ஸாக்ட்லி ஸ்டார்ட் பண்ணது வந்து பைலட் ரன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். பைலட் ரன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம
தொடருமா இல்ல இந்த பைலட் ரன்லயே ஏதாவது எதிர்பார்த்து பண்ணணுமா சார்? எப்படி ஒரு கிளாரிட்டி? ஏன்னா பைலட் ரன் மாதிரி பண்ணா நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. பைலட் ரன் போகும்போது அவங்களுக்கு புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை வச்சு நோக்க நம்ம நகரலாம். அப்புறம் இந்த நோட்டீஸ் கொடுத்து நம்ம விளம்பரப்படுத்துன்றது ஒரு நல்ல ஒரு யுக்தி தாங்க ஐயா. அது நம்ம எல்லாரும் அவங்கவுங்க ரீஜன்ல அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அதை நம்ம வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அது நல்ல ஐடியா தாங்க. அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணலாம்னா, ஒரு ஆக்சுவலா வந்து ஒருத்தவங்க ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு என்ன நம்ம இன்னும் வந்து அந்த கம்பெனில டெவலப் பண்ணி விட்டோம்னா என்ன பர்சன்டேஜ் வாங்க போறோங்கிறது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. சோ நம்ம ஸ்டார்டிங்ல அவங்க வந்து கம்பெனி ஐயா மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல மியூட் ஆயிடுச்சு. இல்ல ஒரு கால் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரி பண்ணிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா இந்த மீட்டிங்கை வந்து நம்ம வந்து காலையில 5 to 6 வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுக்கு போன் கால்ஸ் வராது, நெட் நல்லா கிடைக்கும் தான் அந்த டைம். பட் ஞாயிற்றுக்கிழமை அந்த டைம்ல நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு, அதனால தான் எல்லாம் மீட் ஆயிட்டு இருக்கு. சாரி சார். நம்ம வந்து ஸ்டார்ட் அப்ல பிளான் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கம்பெனி டெவலப் பண்ணி விடுறதுக்கு அவங்கள்ட்ட வந்து ஃப்ரீயா தான் நம்மளுக்கு வந்து எது காசு அவங்கள்ட்ட வாங்க போறது கிடையாது. அவங்க டெவலப் ஆன பிறகு தான் அவங்கள்ட்ட நம்ம வாங்க போறோம். அந்த பர்சன்டேஜ் பேச போறோம், சரிங்களா? அது நம்ம மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுதான் அதுக்கு அவங்க அது ஃப்ரீ தான், நீங்க டெவலப் பண்ண பிறகு தான் உங்கள்கிட்ட நாங்க பேமெண்ட்டே கேட்போம், பர்சன்டேஜே கேட்போம்னா கண்டிப்பா எல்லாரும் ஒத்துப்பாங்க சார். அது ஒத்துக்கிட்டது நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி எது பண்ணணும் நம்மளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது அசோக் மாஸ்டர் கேட்கும்போது ஒரு ஐடியா கொடுப்போம், அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் சார். ஸோ அதெல்லாம் எடுத்து மீட்டிங் ரைட் சார். கண்டிப்பாங்க ஐயா, நன்றி. கரெக்ட், அதான் என்னுடைய சார். அது சம்பந்தமா ஒரு சின்ன இதை பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போனோடனே நம்ம என்ன பண்ணுவாங்க, கண்ணை பார்ப்பாரு, அப்படியே கையை பிடிச்சி பார்ப்பாரு, அதுக்கப்புறம் செஸ்ட்ல தேவைன்னா அந்த செதாஸ்கோப்பை வச்சு பார்ப்பாரு, இல்ல பின்பக்கம் பார்ப்பாரு. ஸோ அவங்க வந்து அதுல இருந்து ஒரு ரீட் பண்ணிட்டு பாடியோட கண்டிஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சிஏ கிட்ட போனாங்கன்னு வச்சுக்கோங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அவங்களுக்கு தேவையான சம் பேராமீட்டர்ஸ் வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு அதை வச்சே இந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன, எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்றத ஈஸியா சொல்லிடுவாங்க. அதாவது கம்பெனியோட ஹெல்த் கண்டிஷனை அந்த விதத்துல ஆஸ் எ மென்டாரிங்கா நாம என்னெல்லாம் ஒரு கம்பெனினா என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம பண்ண போறது வந்து ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த கம்பெனி வந்து மென்டாரிங்ல வந்து இப்போ அலெக்சாண்டர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துக்கு வந்தது வந்து என்னோட தாய் தந்தையால வந்தேன், இந்த உலகம் என்கிட்ட வந்ததுக்கு காரணம் என்னுடைய குரு அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஒரு கம்பெனிக்கு நாம மென்டாரிங் பண்ண போறது வந்து நாம மென்டாரிங் பண்றதுனால அந்த கம்பெனி வந்து எதிர்பாராத வளர்ச்சி அடையணும். ஸ்ட்ராட்டஜி யுத்திகளை சொல்லி தரணும். எப்படி கிருஷ்ணன் வந்து அந்த தேரை வந்து கீழே அழுத்தி தப்பிக்க வச்சாரோ அந்த மாதிரி வந்து யுத்திகளை சொல்லி தரணும். அப்ப கம்பெனிக்கான ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி வந்து யுத்திகள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள், டெக்னோகிராட்ஸ் ஆங்கிள், பினான்சியல் ஆங்கிள், இல்ல ப்ரொடக்ஷன் ஆங்கிள், ப்ராசஸ் ஆங்கிள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மார்க்கெட்டிங் ஆங்கிள், சேல்ஸ் ஆங்கிள் அவங்களுக்கு மென்டாரிங் பண்றது ஈஸியா இருக்கும். அதுக்கு நாம எக்யூப் ஆகிருக்குமா அப்படின்றது நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். ரைட் சார். டைம் ஆயிட்டு இருக்கு. சாருக்கு ஒரு 10 மணிக்கு சார் மீட்டிங் போகணும், ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகணும். அதனால நம்ம வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். ஃபர்தரா என்னாச்சுன்னு உங்களோட தகவல் தெரிவிக்கிறத வந்து நீங்க குரூப்ல தெரிவிக்கலாம். ஏன்னா யாரும் அந்த குரூப்பை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, உங்களோட தகவலை சொல்லுங்க, சொன்னா நல்லா இருக்கும் சார். அசோக்குமார் சார் முடிச்சுக்கலாமா? கன்க்ளூட் பண்ணிக்கிட்டு 10 நிமிஷம் இருக்கு சார். சரிங்க சார். ரைட் சார். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா 12 பேர் இருக்கிறோம். சொல்லுங்க சார். 12 பேரும் நமக்கு முடிஞ்சதுன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய தொழில் கூடியவரை இப்ப கையில எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். சரிங்களா? எடுத்தோம்னா தான் நமக்கு நாம வந்து நம்மளுடைய பயிற்சியில பாக்குற மாதிரி நம்மளுடைய எண்களை பயன்படுத்த விதத்துல நாம பயன்படுத்த 7வது விதம் என்னன்னா ஒழுங்கீடு. அப்போ நாம வளர்ச்சிக்காக செய்ய போறோம். எதை ஃபர்ஸ்ட் செய்யணும், எதை செகண்ட் செய்யணும், எதை தேர்ட் செய்யணும் நமக்கு இப்பவே தெரியாது. ஏன்னா நம்ம இப்பதான் உள்ள நுழையிறோம். இனிமேல் தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அடையணும். வகையில நம்ம இப்ப உள்ள ஒருத்தரை உள்ள கொண்டு வந்தோம்னா
அவங்களுக்கு எதெல்லாம் முதல்ல கொடுக்கணும், ரெண்டாவது கொடுக்கணும்ன்றதெல்லாம் நம்ம இப்ப கத்துக்கலாம். நாம கத்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா, ஐயா, கண்டிப்பா, கரெக்ட். கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப அந்த வகையில ஆளுக்கு ஒரு கம்பெனி எடுத்தோம்னா அவங்க வளர்ச்சியா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அதை நாம நம்மளுடைய மென்டார் வழியா என்ன கொடுக்க போறோம் அப்படின்றது நம்ம ஒரு பக்கம் அதாவது இப்ப இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற நடைமுறைகளை வச்சு அவர் டெவலப் பண்றது ஒரு பக்கம். ரெண்டாவது நம்முடைய இந்த எல்லா விஷயமும் ஒரு கான்செப்ட்ல எல்லாம் ஏதோ பேசுறாங்க போது சொல்லுங்க. ஏதோ பேசுறீங்க, எங்களுக்கு சரியா கேட்கலையா? ஹலோ சார் நீங்க பேசுங்க சார். இல்ல அவங்க பேசுறாங்க, அது நமக்கு எதுவும் சரியும் கேட்கல. இல்ல மேடம் ஏதோ பேசுனாங்க, அது சரியா பிரேக் ஆகி வந்தது, டோட்டலா பிரேக் ஆகி. சார் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். நீங்க பேசுறது கிளியரா கேக்குது, மேடம் பேசுனது கேட்கல. சார் நீங்க பேசுனதே சரியா நான் பேசுறது எங்களுக்கு கேக்குதா? சார் நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா கேக்குதுங்க சார். அந்த மேடம் பேசுறது மட்டும் தான் கேட்கல. அவங்க நான் பேசுறது கேட்கல. சார் ரெக்கார்டிங்ல கேட்டுக்கலாம் மேடம், ரெக்கார்டிங்ல கேட்டுக்கலாம். அவங்க மேடம் வெளில போயிட்டாங்க. நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்ல சார், நம்ம ஆன்மீகத்துக்கு போனோம்னு வச்சுக்கங்க, கோயிலுக்கு போறது, படையல் போடுறது, வழிபாடு பண்றது, இதெல்லாம் கூட ஆன்மீகம் தான். ஆனா அதெல்லாம் மேலோட்டம் இருக்கும். அதுல டெப்தா சில சூட்சுமங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஞானிகள் ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாதிரி எல்லாருக்குமே தொழில்னா ஏதோ உற்பத்தி பண்றது, விற்கிறது, வாங்குறது, இந்த மாதிரி டெவலப் பண்றதான் டெவலப் பண்ண நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த தொழில் நடத்துவருடைய மனோபாவம் ரொம்ப முக்கியம். இல்ல அவருடைய மென்டல் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு அவங்க தொழில நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை, இது மூணு எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இப்ப ஆரம்பிக்கலாமேன்ற அவங்க கிட்ட. அதுக்கு நம்ம தொழில் செய்யக்கூடியவங்களை, ஆளுக்கு ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க நம்ம கையில எடுத்தோம்னா அவங்களுக்கு நம்ம இப்ப இருந்து மென்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாமேன்ற. ஒரு பக்கம் லீகல் ப்ராசஸ், மற்ற ப்ராசஸ் எல்லாம் போயிட்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் நாம என்ன செய்ய போறோமோ அதை செஞ்சோம்னா அங்க நமக்கு எது சரி, எது தப்பு, எதை கூட்டணும், எதை குறைக்கணும், எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமேன்றேன். ரைட் சார், செய்யலாம் சார். சார் எல்லாம் ஓகே தான் சார். ஃபர்ஸ்ட் நாங்க அவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற ட்ரைனிங் எங்களுக்கு இருக்கணும்ல சார். இல்ல அதுக்கு ட்ரைனிங் தான் வேண்டியது இல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான். உங்க தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புறீங்களா, இல்ல டெவலப்மெண்ட் பண்ண விரும்புறீங்களா? ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா யாருமே டெவலப்மெண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அவங்க என்ன கேட்பாங்க, நீங்க என்ன கேட்பீங்கன்னா அதுக்கு பிறகு அப்படின்னா எப்படி நீங்க டெவலப் பண்ண போறீங்க, அதுக்கு வழி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கணும். இப்படி டெவலப் பண்ணிக்கிறேன்னா ஓகே, இல்ல இல்லன்னா அதுக்கு நாங்க வழி சொல்லி தரோம், வாங்கன்னு கூப்பிடணும், அவ்வளவுதான் விஷயம். கேள்விதான். இல்ல சார், மேடம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது டப்பான கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, போன் போட்டு இதுக்கெல்லாம் என்னோட டிரைவரே பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் மாட்டி விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்க போன் போட்டு இதுக்கெல்லாம் எங்க ஹோட்டல்ல பட்லர் இருக்கிறாரு பாருங்க, லைன்ல வந்துருவாரு, பட்லரே போன் பண்ணுவாரு, பதில் சொல்லுன்னு நீங்க சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். அதுதான் சொல்றேன், நாம இப்படி எல்லாம் தயங்கிட்டே இருக்கணும். ஏதாவது போய் பேசினா தான் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி பதில் தர முடியும். ஓகே சார், புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். எல்லாம் நம்ம சரிங்களா? கத்துக்கிட்டு போறதை விட நம்ம போய் பேசுனதுக்கு அப்புறம் என்னென்ன வருதோ அதெல்லாம் பாத்துக்கணும் சார் களத்துல, இல்லைங்களா? மேடம் ரெண்டு விஷயம் மேடம், ரெண்டு விஷயம். நாம வழிகாட்டக்கூடிய கம்பெனியா மாற போறோம், அதே நேரத்துல நமக்கு நாமளே வழிகாட்டி இந்த கம்பெனி நாம தான் வழிகாட்டி கொண்டு போனோம். ஓகேங்க சார். சரிங்களா? நம்ம வழிகாட்டுற இடத்துக்கு நம்ம வந்துட்டாலும் தெரியுதா என்ட்ரன்ஸ். ஓகே சார். வரவேற்புலாம் ஹால் தெரியுதா சார்? சூப்பரா இருக்குங்க சார். கலக்குங்க சார், கலக்குங்க சார், கலக்குங்க சார். தெரியுது சார், தெரியும் தெரியும் சார். அதுக்கு இன்னொரு சார், ஏதோ ஒரு படத்துல வரும் இல்லைங்க சார், ஒரு விட்டு சொல்லுவாங்க இல்லைங்க, கலக்குறீங்க சந்துரு, அந்த மாதிரி.
சார் ரெக்கார்டிங் நம்ம போட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு கேட்கறதுக்கு கொடுங்க சார், நாங்க கேட்கிறோம். என்ன தெரியுங்க நானுங்க ஐயா என்னுடைய நண்பர் ஹாய் சார். சார் வணக்கம் சார். சார் உங்களுக்கு ட்ரெயினர் தான். வணக்கம் சார், வணக்கம் சார். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம் சார். முடிச்சு வந்துடுறேன். ஓகே சார். ரைட் சார். ரைட் சார். ஓகே சார், அருமையா பண்ணுங்க. எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம கம்பெனிங்கிறது எப்படி வரும், இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, நான் அதெல்லாம் யோசிக்கல. நான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் எடுத்து கையில வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? எது ஒன்றிலேயுமே நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை இது மூணும் சேர்ந்துருச்சுன்னா அது சக்சஸ் ஆயே தீரணுன்றது நேச்சுரலுடைய ஃபார்முலா. ஓகே சார். புரியுதுல்ல? அந்த வகையில நாம என்ன பண்ணணும்னா டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கம்பெனியை நம்ம உருவாக்குறோம், மற்ற தொழில டெவலப்மெண்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? இது நடக்குமா, இது பிராக்டிக்கலா சாத்தியமா தெரியாது. ஆனா அதை சாத்தியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய வேலைங்கிறேன். கண்டிப்பா சார். இல்ல அதுதான் சொல்ல வரேன். இதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு இருக்குதா, இதெல்லாம் மக்கள் ஏத்துக்குவாங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கனால நாங்க எதுவுமே வந்து முதல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா தான் எடுப்போம். அந்த வகையில இதுக்கான நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட நான் எடுக்கவே இல்லை. நான் எந்த புள்ளி விவரத்தை வச்சும் நான் சொல்லல. நான் வச்சிருக்கிற ஒரே ஒரு புள்ளி விவரம் இது நம்ம அருணகிரி சார் சொல்றதுதான். 100 தொழில் ஆரம்பிச்சா 4 பேர் சக்சஸ் ஆகிறாங்க, 96 பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அப்போ ஃபெயிலியருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை அவங்களை சக்சஸ் ஆக்கி தரணும். அதுக்கு நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் இருந்து சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி தர போறோம். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு சொல்லி தரக்கூடிய தகுதி இல்லாம இருந்தா கூட எப்ப நம்ம ஒருத்தருக்கா சொல்லித்தர ஆரம்பிக்கிறோமோ அந்த ட்ரையல் அண்ட் எரர்ல இருந்து, அந்த சரி தரல இருந்து நாம சொல்லித்தர இடத்துக்கு கண்டிப்பா மாறிடுவோம்னு என்னுடைய நம்பிக்கை. ஐயா புரியுதுங்களா? கண்டிப்பா சார். ஓகே சார், ஓகே சார். புரியுதுங்க ஐயா. ஏன்னா ரஜினி இது ஏதோ ஒரு படம் ஒண்ணு வந்தது, அது வந்து அமெரிக்காவில வெளியிடுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒரு ஆளு அங்க ரஜினி பேர்ல ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சுட்டு நான் தான் தலைவர்னு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு அங்க ரொம்ப நாளா. ஆனா அந்த ஒரு பேரு அவருக்கு எப்போ பயன்பட்டதுன்னா அந்த படத்தை அங்க ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான உரிமையா அவர்கிட்ட தான் கொடுக்கணும், நான் தான் வாங்கிக்குவேன் அப்படின்னு அவர் நிக்கிறாரு. நிக்கும் போதுதான் யாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற அந்த ரசிகர் மன்ற தலைவரா அவர் இருந்திருக்கிறார். அதுக்கான பலன் இது வரைக்கும் இருந்ததா இல்ல. ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு வந்தோடனே அதை பயன்படுத்தி அவர் அதை எடுத்துக்கிட்டாரு, அதுக்கான பெரிய லாபத்தை சம்பாதிச்சாரு அவரு. அந்த மாதிரி நாம வந்து இந்த சொசைட்டில நம்ம கம்பெனி ஒரு மென்டாரிங் கம்பெனின்னு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனசுல பதிக்க மக்கள் தானா நம்மகிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா நீங்க ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு கிளி கூண்டோட எடுத்துட்டு போய் மக்கள் நிறைய கூடுற இடத்துல வச்சுட்டு உட்காந்து பாருங்க, நீங்க ஜோசியக்காரன்னு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கை நீட்டுறதுக்கு 4 பேர் வந்துருவாங்க. ஏன்னா இது மக்களுடைய பழக்கம். அந்த மாதிரி மக்கள் எல்லோருமே என்னது ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறாங்க, யாரா நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களான்னு. உண்மையாலுமே தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. சரிங்களா? நாமளும் அவங்களோட சேர்ந்துதான் நம்ம பயணம் பண்ணி கத்துக்க போறோம். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒவ்வொருத்துக்கா வழிகாட்ட சரிங்களா, இந்த வேலையை மட்டுமே நம்ம தனியா பாக்குறதுனால நமக்கு அதே ஒரு குழப்பமா மாறிடும். நீங்க சென்னை ஆகட்டும் அல்லது பெரிய நகரங்கள் ஆகட்டும் அல்லது மகாபலிபுரம் ஆகட்டும், அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா சும்மா தெரிஞ்சவங்க தான் அங்க டூர் கைடா மாறி இருக்காங்க. எஸ் சார். சுத்தி அந்த இடம்லாம் அத்துப்படி ஆகி போச்சு. அத்துப்படி ஆனதுனால வரவங்க சரி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னா அப்படியே எடுத்து சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா டூர் கைடா மாறிடுறாங்க. சார் டூர் கைடுக்குன்னு ஏதாவது தனி படிப்பு இருக்குதா? இல்ல சார். இல்ல இது வரைக்கும் இல்ல பாருங்க. இதுவரையிலும் இல்ல எந்த படிப்புமே கிடையாது சார். அவங்க இங்கிலீஷ் நல்ல ஸ்லாங்ல பேசுறாங்க, அதாவது இங்கிலாந்து ஸ்லாங்ல பேசுறாங்க, அமெரிக்கன் ஸ்லாங்ல பேசுறாங்க, யூரோப்பியன் ஸ்லாங்ல பேசுறாங்க சார். சென்னையில ஆட்டோ ஓட்டுறோம், படிச்சவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. அப்போ இங்க என்ன விஷயம்னா அந்த கைட்லைன்ஸுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் தான். அதே மாதிரிதான் நம்ம எல்லாருடைய அனுபவத்தையும் போட்டு நம்ம ஒரு அறவழியை உருவாக்குறோம், அவ்வளவுதான் விஷயமே. புரிஞ்சுச்சீங்களா ஐயா? ஆனா நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பு நாம எல்லாருமே ஆளுக்கு ஒரு தொழில் செய்யறவங்கள கண்டுபிடிக்கணும். அது தனிநபரா இருந்தாலும் சரி,
கம்பெனியா இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு உள்ள கொண்டாங்க. நாம என்ன செய்ய போறோம்ன்றது அவங்களுக்கு சொல்லி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவோம். அதுல அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா ஐயா? சரிங்க ஐயா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓகேங்க ஐயா. நிமிஷம் ஒரு ஸ்டோரியை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேடத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா சரிங்கய்யா. இருக்கும். முன்னாடி நான் ஒரு விஷயத்த முடிச்சிடுறேன் இந்த இடத்துல. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவம் பாக்குற எல்லா டாக்டருக்குமே மெடிசனை பத்தி தெரியவே தெரியாது. அவங்க பாக்குற மருத்துவத்துக்கான மெடிசனுக்கு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு படிதான் அவங்க மெடிசனை ரெஃபர் பண்றாங்க. அவங்களுக்கு மருத்துவம் தான் பார்க்க தெரியும். இப்ப புதுசா ஒரு மெடிசன் வருதுன்னு வச்சுங்க, அதை அந்த ரெப்பு தான் கொண்டாந்து ஐயா இந்த வியாதிக்கு இனிமேல் இதை எழுதுங்கன்னு கொடுப்பாரு. அவளுக்கும் தெரியாது அது வேலை செய்யுமான்னு. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா எழுதிதான் அதை எடுத்துக்கிட்டவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லும் போதுதான், ஓ இது இவருக்கு வேலை செய்யுது, இவருக்கு வேலை செய்யல அப்படின்னு அவருக்கே தெரியும். அந்த மாதிரிதான் நாமளும் என்ன பண்ண போறோம்னா, புதுசா வர மக்கள் எல்லாம் புது மெடிசன் மாதிரி நாம கையில எடுத்து ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து, ஓ இது சரியா இல்லையா, அப்ப இந்த சிஸ்டத்தை மாத்துங்க, இது சரியா இல்லையா, இதை மாத்துங்க, இப்படி எல்லாம் சில விஷயங்கள் கொடுத்துதான் நாமளே வந்து இதுக்கு தகுதியான ஆட்களை நம்ம மாத்திக்க போறோம். ஆனா நாம இன்னைக்கு ஜீரோவா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு கோட்பாடு இருக்கிறது. பரிணாம வளர்ச்சியில எதுவுமே முன்ன இருந்ததை காட்டிலும் மேம்பட்ட நிலையை அடையும். அப்ப நாமளும் முன்ன இருந்ததை விட மேம்பட்ட நிலையை அடைய முடியும். அருணகிரியா நீங்க உங்களுடைய அந்த ஸ்மால் ஸ்டோரி சொல்லுங்க ஐயா. நீங்க ஸ்டோரி முடிச்சோன்னு டிசிஎஸ் டாடா கன்சல்டன்ட் சர்வீஸ் ஓட சிஇஓ இருந்த கிருஷ்ணமூர்த்தி சார், இப்ப இல்ல முன்னாடி, அவரோட மிஸ்ஸஸ் சுதா கிருஷ்ணமூர்த்தி, அவங்க வந்து ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணுவாங்க. அவர் பெரிய போஸ்ட்ல இருந்தாலுமே வந்து ஆப்டிமமா எவ்வளவு குறைச்சலா ஒரு மாசத்துக்கு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் செலவழிப்பாங்க. அவங்க வந்து பிளான் தெரபிஸ்ட் ஒரு பெரிய மகளிர் கல்லூரிக்கு போயிட்டு அங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க. அவங்க முன்னாடி ஒரு கேர்ள் எந்திரிச்சு, எங்க உங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அதை பேஸ் பண்ணுவீங்களா, இல்ல அதுக்கு வந்து வேற யாராவது பார்க்க சொல்லிட்டு உங்களோட பொறுப்பை தட்டி கழிப்பீங்களா? அவங்க தொடர்ந்து பேசுறாங்க. இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் கேர்ள் வந்து கேக்குறாங்க. ஸோ அப்ப வந்து உன்னோட கேள்விக்கு என்னோட பேச்சுல பதில் இருக்குமா, நீங்க கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த ராமாயணத்துல ஒரு கோட்டை சொல்லி, ராமன் வந்து அதான் லட்சுமணன் வந்து முயற்சி அடைஞ்சு விழுந்துடுறான். அப்ப வந்து மூலிகை, சஞ்சீவ மூலிகை, பிராணவாயுவை திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த சஞ்சீவ மூலிகை கொண்டு வர வேண்டிய சூழல் ஏற்படுது. அதுக்கு வந்து அனுமனை கூப்பிட்டு அந்த சஞ்சீவ மூலிகை கொண்டு வர சொல்றாங்க. அப்ப அவன் போயிட்டு அந்த மலையை பெயர்த்து எடுத்துட்டு வந்ததா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை அல்ல ஏதாவது நமக்கு ஏற்படும் போது அது வந்து நம்மளோட ரொம்ப பெருசா பார்த்தோம்னா அந்த பிரச்சனை நம்மளை வந்து அழுத்திடும். அதை விட அந்த பிரச்சனையை சின்னதா பார்க்கும்போது டெஃபினட்டா அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அவன் ஆரம்பத்திலேயே வந்து அது மலையாச்சு, அவ்வளவு பெரிய மலையில வந்து சஞ்சீவ மலையில அந்த மூலிகை எங்க இருக்கு, ஸோ அங்க போய் நம்ம அதை எடுத்துட்டு வர முடியுமா, அதை கொண்டு வர முடியுமா அப்படிலாம் யோசிச்சிருந்தா டெஃபினட்டா அதை கொண்டு வர முடியாது. அதுல உள்ள தீம் நான் சொல்றேன். அப்போ நம்ம முன்னாடி இப்போ வந்து மென்டாரிங் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்கு பண்ண வேண்டியிருக்கு? பிசினஸ் பண்ண வேண்டியிருக்கு. சர்வீஸா இருக்கலாம், சேல்ஸா இருக்கலாம், அப்புறம் பிசினஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அது எல்லாமே வேல்யூ ஆடா இருக்கலாம், இம்போர்ட்டா இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது மென்டாரிங் பண்ண போகும்போது நாம எந்தெந்த ஏரியாஸ்ல அவங்களுக்கு டெஃபினட்டா மென்டாரிங் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எப்படி யோசிக்காம வந்து எல்லாம் அவனோட பலன் அவனுக்கே தெரியாது, அனுமா இருக்கு. ஸோ அடுத்தவங்க சொல்லும் போதுதான் வந்து தெரிய வந்ததோ அந்த மாதிரி வந்து நம்ம டெஃபினட்டா பண்ண முடியும், நல்லாவே பண்ண முடியும். ஒன்லி திங் வந்து மைண்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். நாம அவங்களுக்கு மென்டாரிங் பண்ணணும் அப்படின்னு மைண்டை செட் பண்ணணும். ஊக்குவிப்பார் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பு வரும் தேக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலியோட வரிகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஊக்குவிக்க போறோம், அவங்கள வந்து நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வர போறோம் அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா விடைபெறலாமா? நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார், எல்லா அனைவருக்கும் நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தயார் நிலையில் இருக்கிறது. ஓகே, நன்றிங்க. நன்றி.